கவிஞர் கண்ணதாசன் வைத்த கடைசி கோரிக்கை. அவர் இறந்த பிறகு அதை நிறைவேற்றிய கவிஞர் வாலி என்ன சொன்னார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் கவிஞர் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்தவர்தான் கவிஞர் வாலி என்று கூறப்பட்டு வந்தாலும் இருவருக்கும் இடையே ஆழமான நட்பு இருந்துள்ளது. இதன் காரணமாக கவிஞர் கண்ணதாசன் வைத்த ஒரு கோரிக்கையை அவர் இறந்த பின்பு நிறைவேற்றியுள்ளார் கவிஞர் வாலி. தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாலி. கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர்தான் இவர். இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. அதே சமயம் கவிஞர் வாலி பாடல் எழுத வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பர்களுடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியுள்ளார். அப்போது கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலான மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை கேட்ட கவிஞர் வாலி மதுரை சொல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்துள்ளார். சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்த பிறகு இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் பலவிதமான ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி 1968 ஆண்டு கண்மலர் என்ற திரைப்படத்திற்காக ஓதுவார் என்ற பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டுடியோவில் கவிஞர் கண்ணதாசனை கவிஞர் வாலி சந்தித்துள்ளார். அப்போது கவிஞர் வாலி கவியரசர் கண்ணதாசனை பார்த்து, என்னென்ன இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் வரலன்னு யார் எழுதார், எதற்காக போறீங்க என்று கேட்டுள்ளார். இதை கேட்ட கவியரசர் கண்ணதாசன், இல்லை போயிட்டு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கவிஞர் கண்ணதாசன் அதன் பிறகு வரவே இல்லை. அதே சில வருடங்களுக்கு முன்பு ஓதுவார் பாடல் குறித்து வாலியிடம் போனில் பேசிய கவிஞர் கண்ணதாசன், நான் ஏதோ தேவாரம் திருவாசகம் என்றுதான் நினைத்தேன், இது நீ எழுதிய பாடலாமே என்று சொல்லிவிட்டு நான் இறந்தால் நீதான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதேபோல் கவியரசர் கண்ணதாசன் இறந்து 3வது நாள் இரங்கல் கூட்டத்தில் பேசிய கவிஞர் வாலி, எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன், அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று கவிதை பாடியுள்ளார். இதை கவிஞர் வாலியே ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனுக்காக அவரின் இரங்கல் கூட்டத்தில் கவிஞர் வாலி பாடிய இந்த கவிதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.